நம்மளோட வாழ்க்கையில் அருகதை இல்லாதவங்கள நம்ம எதிரியாக நினைக்கும் போது தான் நம்மளையே அறியாமல் அவங்கள நம்மளுக்கு சரிசமமாக நினைக்கும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எதிரியாக இருக்கிறதுக்கு கூட ஒருத்தங்களுக்கு தகுதியும் அருகதையும் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்க. யாரையும் வெறுக்காதீங்க, யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. கம்மியாகவே எதிர்பாருங்க, அதிகமாக கொடுங்க. கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க, எப்போவுமே சிரிங்க அண்ட் நிதானமாக இருங்க. சந்தோஷம் எப்போவுமே உங்களோட இருக்கும். எண்ணம் அப்படின்ற அஸ்திவாரத்தில் தான் நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்வு அப்படின்ற வீட்டை கட்டுறோம். எண்ணம் எப்படியோ அப்படி தான் நம்மளோட வாழ்வும் அமையுது. அமைதி இல்லாத கடல் தான் பார்த்தீங்கன்னா சிறந்த மாலுமியை உருவாக்கும். மேடு பள்ளம் நிறைஞ்ச சாலைகள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓட்டுநரை உருவாக்குது. இன்பமும் துன்பமும் நிறைஞ்ச வாழ்க்கை தான் சிறந்த மனுஷனை உருவாக்குது. அடியே படாம வலிக்க செய்யறதும் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் தான். மருந்தே இல்லாம காயத்தை குணப்படுத்துறதும் அன்பான ஆறுதலான வார்த்தைகள் தான். அறிவுரையை கேட்டு திருந்துற மனுஷனா இருக்கணுமே தவிர அடிபட்டு திருந்துற மனுஷனா இருக்கக்கூடாது. பிறரோட தவற மன்னிக்கிற மனநிலைமை நம்மளுக்கு இல்லாத போது பிறரோட தவறையும் கண்டிக்கிற அதிகாரமும் நம்மளுக்கு இல்லை அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம நேசிக்கிற அளவுக்கு நமக்கு அன்பானவங்களும் நம்மளை நேசிச்சா மட்டும்தான் அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் முழுமை பெறுது. வறுமையில கூட கணவனை நேசிக்கிற பெண்ணும் முதுமையில கூட மனைவியை நேசிக்கிற ஆணும் இந்த உலகத்துல தலை சிறந்த தம்பதிகள் தான். பல பேருக்கு பேச நேரம் இல்லை, சில பேருக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை. எல்லாருக்குமே ரெண்டு கண் இருக்கு, ஆனா எல்லாத்துக்குமே ஒரே பார்வை இல்லை. நம்ம சிரிப்புல உள்ள வலிய கண்டறிய முடிஞ்சவங்க தான் நம்மளோட சிறந்த உறவுகளா இருக்க முடியும். மற்றவங்களுக்கு நன்மை செய்ய தொடங்கிட்டீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை அப்படின்றது பின்தொடரும். இதுதான் இயற்கையோட நியதியும் கூட. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இந்த மூணும் அன்பு கூட சேர்ந்துட்டுனா உறவுகள் மட்டும் இல்லை, இந்த உலகமே நம்மளுக்கு சொர்க்கம் மாதிரி ஆயிடும். நம்ம பொறுமையோட எல்லை அப்படின்றது நம்மளை சோதிக்கிறவங்க யார் அப்படின்றத பொறுத்து தான் அமையுது. யார் ஒருத்தரும் உங்களோட வாழ்க்கை பயணத்துல புரிஞ்சுக்க போறது இல்ல. நீங்க இங்க வாழ்றது உங்களோட வாழ்க்கையை மட்டும்தானே தவிர ஒவ்வொருத்தரும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சிறந்த பக்குவம் அப்படின்றது சொல்றதுக்கு நம்ம கிட்ட நிறைய பதில் இருந்தும் புரிஞ்சுக்காதவங்க மத்தியில மௌனத்தை தேர்ந்தெடுக்கிறது தான். மாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றவங்க தர்ற காயத்தோட முடிவில் இருந்து தான் துவங்குது. சொற்கள்ல புதைஞ்சிருக்கிற அர்த்தங்களை விட மௌனத்துல புதைஞ்சிருக்கிற அர்த்தங்கள் தான் பார்த்தீங்கன்னா அதிகம். ரசிக்கிறத எல்லாமே பார்த்தீங்கன்னா அடைய நினைக்கிறோம், ஆனா அடைஞ்ச எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரசிக்க மறந்துடுறோம். சில பேருக்காக சிலதை பிடிச்ச மாதிரி நடிக்கிறதும் சிலருக்காக சில விஷயத்த பிடிக்காத மாதிரி நடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்றைய உறவுகளாக இருக்குது. சில பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மனசு நிறைஞ்ச நிம்மதியோடு நம்ம தூங்குற தூக்கம்தான். பல பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா அது மௌனம். வாழ்ந்துட்டு இருக்கிறது என்னவோ நம்ம தான், ஆனால் நம்மளுக்கான வாழ்க்கைய ஒரு நாளாச்சும் வாழ்ந்தோமா அப்படின்னு வாழ்க்கைய திரும்பி பார்த்தா மிகப்பெரிய வெறுமை மட்டும்தான் நம்மளுக்கு மிஞ்சும். நம்ம விலகுனா கூட தேடி பேசுற சில அன்பான உள்ளங்களுக்கு தேவைக்காக பழகுற சுயநலம் ஒருபோதும் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு விஷயத்த பத்தி நம்ம யோசிக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா மதிப்பு இருக்கணும். தகுதி இல்லாத ஒரு விஷயத்த பத்தி நம்ம நினைச்சே பார்க்க கூடாது. அதை மீறி அதை யோசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க மாதிரி பேசுறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லவங்க இல்ல, பிடிக்காத மாதிரி பேசுறவங்க கெட்டவங்களும் கிடையாது. பொய் கூட சில நேரத்துல புன்னகைய பூசிக்கொள்ளும், புன்னகை கூட சில நேரத்துல பொய்ய பூசிக்கொள்ளும். எச்சரிக்கையா இருங்க, அடுத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக உங்களோட சுயத்தை நீங்க இழந்துடாதீங்க. நம்ம நிராகரிக்கப்படுற இடத்துல இல்ல நம்ம மேல நம்பிக்கை இல்லாம பழகுற வட்டத்துல இருந்து கண்டிப்பா விலகி வந்துருங்க. நம்மளோட அருமைய காலம் ஒரு நாள் அவங்களுக்கு எடுத்து காட்டும். வாழ்க்கையில யார்கிட்டையும் அதிக அளவுல ஆசைப்படாதீங்க, ஆசைய வளர்க்கவும் செய்யாதீங்க. கடைசியில் கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான். நம்மளோட வாழ்க்கையில இருந்து சில பேரை விலக்கி வைக்கணும். அது யார் யார் அப்படின்றது அவங்களோட நடத்தையை பொறுத்து தான் நம்மளுக்கு தெரிய வரும். சில உறவுகள் நம்ம கிட்ட நிலைச்சிருக்கணும் அப்படின்னா புரிதல் கூட பொறுமையும் ரொம்ப அவசியம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லவங்க தான், ஆனால் எல்லா நேரத்துலையும் நல்லவங்களா மட்டுமே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது தான் நம்மளோட தவறு. இந்த வீடியோ மொத்தம் 3 பார்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வீடியோவில் ரிலீஸ் ஆகும். சேனலை மறக்காம